நம்ம சமையல் வீடியோவில் சமையல் எதுவும் போடலை. நம்ம தோட்டத்தை பார்க்க போகிறோம். இது வந்து லெமன் செடி. இதை நான் வச்சு ஒரு 3 மாதம் ஆகுது. இந்த பாருங்கள் எப்படி காய் போட்டிருக்குன்னு. நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு பார்த்துருக்கீங்களா. இதை வந்து நம்ம ஒரு தோட்டம் வச்சுருக்கோம். இந்த சுற்றி உள்ள களையெல்லாம் நம்ம எடுத்துடணும். அப்படின்னா தான் இந்த செடி நல்லா காய்க்கும், நல்லா இதை பண்ணணும், பெருசாக வளரும். இந்த பாருங்கள் சுற்றி இந்த மாதிரி களையெல்லாம் வளர்ந்துச்சுன்னா இதை ஃபுல்லாகவே நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். மாதத்துக்கு ஒரு நாள் நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எப்படினாலும் களை வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எடுக்க நம்ம மாதம் ஒரு நாள் இந்த களையை ஃபுல்லாக நம்ம சுத்தமாக நல்லா எடுத்துவிடணும். இது அவ்வளோமே துளசி தாங்க முளைச்சிருக்கு, நாட்டு துளசி. பக்கத்தில் இருக்கிறனால அதுலேருந்து விதை விழுந்து அப்படியே முளைச்சிருக்கு. பாருங்க, இது எல்லாமே துளசி தான். இதை வந்து மல்லிகைப்பூ குச்சி வச்சாங்க. அந்த குச்சி வந்து எப்படி தடுத்துருக்கு பாருங்கள் அழகாக. அந்த குச்சை தான் நான் இதில் வச்சேன். இது இன்னும் கொஞ்சம் தடுத்தோம், நம்ம இதை வேறு கவத்தில் மாற்றிக்கலாம். இது வந்து மறி கொழுந்து. நம்ம சரத்துலலாம் கட்டுவோம் இல்லைங்களா மாலைக்கு, அதனோட இது கழுவி போட்டோன்னே அது முளைச்சி வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ எடுத்துடலாம். இது பாருங்கள் நல்ல வேர் ரூட்டு எப்படி வந்திருக்குன்னு. எடுத்துட்டு நல்லா இப்படி இருக்கும். இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து நல்லா நம்ம கிளறி விட்டுறணும். நல்லா சுற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. சுற்றி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம புண்ணாக்கு கலந்து வச்சுருக்க தண்ணியை நம்ம இதோட ஊற்றிடலாம். இந்த பாருங்கள், இது நான் வீட்டில் வடித்த தண்ணி இருக்கு இல்லைங்களா சாப்பாடு, அந்த தண்ணியோட புண்ணாக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன். கடலை புண்ணாக்கு, அதையும் நம்ம இதை ஊற்றிக்கலாம். இல்லை பகலமாக கட்டியாக போடுறதுனாலும் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து வீட்டில் வடிக்கிற சாதம் வடிக்கிற தண்ணி எல்லாம் சேர்த்து இந்த கடலை புண்ணாக்கு கலக்கி ஊற்றுறேன். நீங்களும் இதே மாதிரி போட்டிங்கன்னா உங்கள் வீட்டு தோட்டமும் நல்லா செழிப்பாக வளரும், நல்லா காய்க்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.